வணக்கம் நண்பர்களே! இன்று நம்ம வீட்ல 5 நிமிஷத்தில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய பாசிப்பயிறு சட்னி பார்க்க போறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இத செய்வீங்க. வாங்க சுவையான பாசிப்பயிறு சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு வாணல்ல 1 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். பாருங்க, ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கருகாம வறுத்துக்கணும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குங்க. பாருங்க, நல்லா கருகாம செவக்கிற அளவுக்கு வாசனை வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரையும் வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருகக்கூடாது. பாருங்க இந்த ஸ்டேஜ். இப்போ மிக்ஸியில சேர்த்துங்க. 1/4 கப்பு தேங்காய், 10 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன், 5 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. ஃபர்ஸ்ட் கொர கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு டைம் அரைச்சிங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திங்க. பாருங்க, சட்னி செம டேஸ்டா இருக்கும். இப்போ தாளிக்கிற கரண்டில 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊத்திங்க. பாருங்க, கண்டிப்பா இந்த சட்னி ட்ரை பண்ணுங்க. செம டேஸ்ட். இந்த பாசிப்பயிறு சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவையான எளிமையான சமையல் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்